எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்ஷய் பாரதி. நான் கதை சொல்லிட்டு இருக்கிற ஸ்டோரியோட நேம் ரோசிஸ் பாட்காஸ்ட். நானே எழுதுனது. இந்த வீடியோ பார்ட் 3. ஸோ இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கலனா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டே ரோசி அவளோட 3rd பாட்காஸ்ட்டை போஸ்ட் பண்றா. அதுல அவ அந்த நெருப்பூர் வில்லேஜுக்கு போனதை பத்தி பேச தொடங்குறா. 3rd சாப்டருக்கு நான் வச்ச பேரு த ஃப்ளேம் வில்லேஜ், பேசிக்கலி நெருப்பூர். ரோசி அவ ரிசர்ச்சை முடிச்ச பிறகு அவ அம்மா கிட்ட அக்ரிகல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்ல, அவங்க அம்மா அவளை தனியா அனுப்ப ரெடியாவே இல்லை. இப்பதானே ரோசி காலேஜ் முடிச்சிருக்கிற, நீ எங்கேயுமே இப்படி தனியா தங்குனதே இல்லை, சொன்னா கேளு, சோலோ ட்ரிப்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா நான் தனியா எங்கேயுமே தங்குனதில்லை, ஆனா எல்லா இடத்துலயும் நான் தனியா தான் இருந்தேன். ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சு பேச தொடங்குனா போதும், வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருவீங்க. போக போக நான் மத்தவங்க கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டேன். அப்பதான் இடம் மாறும்போது ஃப்ரெண்ட்ஸ் இல்லையேன்னு ஃபீல் பண்ண மாட்டேன்னு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என்ன பிரயோஜனம், பிளேஸ் மாறும்போது எல்லாரோட கான்டாக்டையும் கட் பண்ண வச்சிடுறீங்க. சோஷியல் மீடியால கூட யாரு கூடவும் பேச அப்படின்னு ரோசி சொல்லிட்டே போக, அவங்க அம்மா அவளை பேச விடாம அவங்க பேச தொடங்குறாங்க. நடந்து முடிஞ்சதெல்லாம் ஏன் ரோசி பேசிட்டு இருக்கிற, நீ தனியா அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ரோசி, சரி அப்ப நம்ம இவ்ளோ நாளா ஏன் வேற வேற இடத்துக்கு மாறிட்டே இருக்கிறோம்னு சொல்லுங்க. நீங்க வீட்ல இருந்து உங்க லேப்டாப்ல தான் மோஸ்டா வேலை பாக்குறீங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் காரணம் இல்ல. அப்ப என்னதான் காரணம் அப்படின்னு கேட்க, அவங்க அம்மா இப்ப அது முக்கியம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா ரோசி விடுற மாதிரி இல்ல. அதனால வேற வழியே இல்லாம சரின்ட்டு இஷ்டம் இல்லைனாலும் அவங்க அம்மா ரோசியை அந்த ட்ரிப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ரோசி ஒரு ட்ரெயின் 2 பஸ் ஏறி இறங்கி எப்படியோ அந்த நெருப்பூர் வில்லேஜுக்கு போய் சேர்றா. அங்க ஒரு சின்ன டீ கடையை பார்க்கறா. அந்த டீ கடையில போய் எங்க தங்கணும் அப்படின்ட்டு விசாரிக்கலான்னு போக, ஊர் மக்கள் எல்லாரும் அவளை வினோதமா பார்க்கறாங்க. ரோசியும் நம்ம நல்லா தானடா ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், ஏன் இப்படி பார்க்கறாங்க அப்படின்னு யோசிக்கிறா. ஏன்னா அவ ஒரு ஜீன்ஸ் அண்ட் லாங்கா ஒரு டாப் தான் போட்டிருக்கிறா. இத்தனைக்கும் அது ஒரு ஃபுல் ஹேண்ட் டாப்பு. சரின்னு அதை கண்டுக்காம அந்த டீ கடையில போய் இங்க தங்குற இடம் எங்க இருக்குதுன்னு ரோசி கேட்க, அங்க டீ குடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் ரோசிய அந்த ஊர் தலைவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஊர் தலைவரோட பேரு ராமசாமி. ஆனா ரோசிக்கு என்ன ஆச்சரியம்னா, அவ ஊர் தலைவர் அப்படின்னு சொன்னதும் பழைய மூவிஸ்லலாம் இருக்கிற மாதிரி வயசான பெரிய மீசெல்லாம் வச்ச நாட்டாமைய எதிர்பார்த்தா. ஆனா இந்த ஊர் தலைவர் கொஞ்சம் யங்கா தான் இருக்கிறாரு. லைக் ஒரு ஏர்லி இல்லைன்னா மிட் 30ஸ்ல இருக்கிற ஒரு மனுஷன். ஊர் தலைவரோட ஒய்ஃப் பேரு பானு. அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பையன் சுந்தர், 14 வயசு. அவனுக்கு ஒரு தங்கச்சி 12 வயசு சுந்தரி. 4 பேருமே ரோசிய நல்லபடியா வரவேற்கிறாங்க. இப்படி அக்ரிகல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறேன்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ரோசி தங்குறதுக்கு அந்த வில்லேஜ் லீடர் ஒரு இடத்தையும் கொடுக்குறாரு. ஊர் தலைவரோட வீடு இருக்கிற சேம் காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெரிய 2 மாடி ஓட்டு வீடு. அத ஒரு லாட்ஜ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு லேடி, அப்புறமா அவங்க உடம்பு சரியில்லாத ஹஸ்பண்டும் ஆல்ரெடி தங்கி இருக்கிறாங்க. அங்க தங்குற எல்லாருக்கும் சாப்பாடு, இடத்த கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றது எல்லாமே அந்த லேடி தான் பார்த்துப்பாங்க. ஆனா ரோசி அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபேமிலி கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு இன்வைட் பண்றாரு ராமசாமி. ஊர் தலைவர் அப்புறமா அவரோட ஒய்ஃப் 2 பேருக்குமே ரோசி இந்த ஊர்ல தங்குறது சரியா படவே இல்ல. இருந்தாலும் அத மூஞ்சில காட்டிக்காம பேச்சு கொடுத்துட்டே சாப்பிடுறாங்க. ஆனா அவங்க குழந்தைங்க 2 பேருக்கும் ரோசிய ரொம்ப பிடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா வயல், ஆடு, மாடு, கோழி, கோயில்னு என்னெல்லாம் இந்த ஊர்ல இருக்குதோ எல்லாத்தையும் சுத்தி காட்டுறாங்க அந்த குழந்தைங்க. ரோசி இதுக்கு முன்னாடி இப்படி ஃப்ரீயா எங்கேயுமே போனது இல்லையா, ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி போட்டோஸ்லாம் எடுத்து அவங்க அம்மாக்கெல்லாம் சென்ட் பண்றா. அத்தோட அவ அம்மாட்ட கால் பண்ணி பேசிட்டு மண்டே நைட் தூங்க போயிடுறா. நெக்ஸ்ட் டே ரோசி அவ தங்கி இருக்கிற இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கவும், அந்த குழந்தைங்க இன்னைக்கு எங்க போகலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு ரெடியா வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்கூல்லாம் கிடையாதாடா அப்படின்னு கேட்டா, இப்ப லீவு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தோட நல்ல காத்தோட்டமா அந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் நடந்துட்டு அந்த ஊர்ல உள்ள ஆத்தங்கரையில இருந்து சும்மா பேசிட்டு தண்ணியில விளையாடிட்டு இருக்கிறாங்க 3 பேரும். அதை யாரோ ஒருத்தன் கொஞ்ச நேரமா நோட்டம் விட்டுட்டு இருக்கிறான். பட் இவங்க யாருமே அதை கவனிக்கல. சிரிச்சுட்டே 3 பேர் விளையாடுறதையும் போட்டோ வேற எடுத்து வைக்கிறான். போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம,
நான் ஒண்ணும் வலியல. அப்படின்ட்டு தனியா வேற பேசிட்டு இருக்கிறான். பார்த்தாலே ஆளு வித்தியாசமா இருக்கிறான். கொஞ்சம் லாங் ஹேரு, மீசை, தாடிலாம் வச்சிருக்கிறான். கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி ஒரு ஜீன்ஸு, டீ ஷர்ட் மேல ஒரு ஷர்ட்லாம் போட்டிருக்கிறான். இந்த ஊர்க்காரன் மாரியே இல்ல. ஆனா அவனுக்கும் கிட்டத்தட்ட ரோசி வயசு தான் இருக்கும். சரின்னு லஞ்சுக்கு டைம் ஆனனால ரோசியும் அந்த குழந்தைங்களும் கிளம்ப ரெடியாக, இவ்ளோ நேரம் நோட்டம் விட்டுட்டு இருந்த அவன் நேரா அவங்க கிட்ட ஓடி வர்றான். வந்ததும், "ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்" அப்படின்னு மூச்சு வாங்கிட்டே சொல்ல, அந்த பசங்க 2 பேரும் அவன மேல இருந்து கீழ வரைக்கும் பாக்குறாங்க. பாத்தது மட்டும் இல்லாம ரோசி காதுல போய், "அக்கா, இவன் சரியில்ல. ஆமாக்கா, இவன்கிட்ட பேச்சு குடுக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. ரோசிக்கு ஒண்ணுமே புரியல. "இப்பதானடா இவன பாத்தீங்க. பாத்த உடனே எப்படிடா இதெல்லாம் முடிவு எடுக்குறீங்க?" அப்படின்னு பாத்துட்டு நிக்கிறா. அவனும், "என் பேரு யாஷ். ஒரு முக்கியமான வேலையா இந்த வில்லேஜ்க்கு வந்திருக்கிறேன். உன்ன பாத்தாலும் இந்த ஊர் பொண்ணு மாதிரி தெரியல. சோ எங்க தங்குறதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்ல, "எதுக்கு இங்க தங்கணும்? அப்படி என்ன முக்கியமான வேல?" அப்படின்னு அந்த 2 குழந்தைங்களும் ரோசி முன்னால பாடி கார்ட்ஸ் மாரி நின்னுட்டு விசாரிக்க, அவன் அந்த குழந்தைங்க கிட்ட, ம். நானும் என் கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இங்க இருக்கிற கெட்ட ஆத்மாவ விரட்ட வந்திருக்கிறோம். அப்படின்னு சீரியஸா அமைதியா சொல்ல, அந்த 2 குழந்தைங்களும் அவன் பின்னால பாக்குறாங்க. அக்கா, இவன நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம் வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அவன் தங்கச்சி கை, இன்னொரு பக்கம் ரோசி கையும் பிடிச்சு கூட்டிட்டு போக தொடங்குறான். ஏன்டான்னு கேட்டா பதில் சொல்லவும் மாட்டேங்கிறான். யாஷும் பின்னாலேயே வர்றான். நீங்க என்னதான் பண்ணாலும் நான் கொஞ்ச நாள் இந்த ஊர்ல தான் தங்குவேன். ஆனா எதனால உங்க 2 பேருக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது? பத்தாததுக்கு அந்த பொண்ண வேற என் கூட பேச விட மாட்டேங்கிறீங்க. அப்படின்னு பேசிட்டே வர்றான். ரோசி நடக்கிறத நிறுத்திட்டு யாஷ பார்த்து திரும்ப, யாஷும் சடன் பிரேக் போட்டு நிக்கிறான். இவங்க அப்பா தான் இந்த ஊர் தலைவர். என்னனாலும் அவர்கிட்ட பேசிக்கோங்க. நாங்க இப்ப அங்க தான் போறோம். அப்படின்னு சொல்லிட்டு நடக்கத் தொடங்க, யாஷ் கிட்ட வந்துட்டு, ஏன் இந்த 2 பசங்களுக்கும் என்ன பிடிக்கல? நார்மலா குழந்தைங்களுக்குலாம் என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நீ ஓவரா பேசுறனாலயா இருக்கும். அப்படின்னு ரோசி சொல்ல, யாஷ் ஷாக் ஆன மாரி நெஞ்சில கை வச்சுட்டு ரோசி முன்னால வந்து, என்ன பார்த்து எந்த பொண்ணும் இதுவரை இப்படி சொன்னதே இல்ல. அப்படின்னு சொல்ல, திடீர்னு அந்த குழந்தைங்க சிரிக்கிறாங்க. யாஷ் கடுப்பாகுறான் எதுக்குன்னு தெரியல. ரோசி என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒண்ணும் இல்லக்கா, அண்ணன் முன்னால நடந்த ஒரு காமெடிய ஞாபகப்படுத்தினான். அப்படின்னு சுந்தரி சொல்ல, என்ன காமெடி எனக்கும் சொல்லுங்க. அப்படின்னு ரோசி அந்த குழந்தைங்க கூட பேசிட்டு நடக்க தொடங்கிட்டா. யாஷ் பின்னால திரும்பி லைட்டா முறைச்சிட்டு, என்ன விட அந்த குழந்தைங்க ஓவரா பேசுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாலேயே அமைதியா நடக்க தொடங்குறான். அப்படியே ஊர் தலைவரோட வீட்டுக்கும் போய் சேர்றாங்க. அங்க போனதும் அந்த குழந்தைங்க அவங்க அப்பாட்ட ஓடி போய், "அப்பா, ஊருக்கு புதுசா ஒரு அங்கிள் வந்திருக்கிறாங்க" அப்படின்னு சொல்ல, ரோசி மட்டும் தான் யாஷ் பக்கத்துல நிக்கிறா. "அது எப்படி? நீ அக்கா, நான் அங்கிளா?" அப்படின்னு யாஷ் கம்ப்ளைண்ட் பண்ண, ரோசி லைட்டா சிரிக்க மட்டும் செய்றா. அத பார்த்து யாஷும் ஸ்மைலோட, "இப்ப உள்ள குழந்தைங்க இருக்கிறாங்களே" அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவரும் அவங்க ஒய்ஃபும் வெளியில வர்றாங்க. "ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? பசங்க கூட உள்ள வர வேண்டியது தானே?" அப்படின்னு பானு கேட்க, ரோசி சிரிக்க, பானு 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போனதும் யாஷோட டோட்டல் ஆட்டிட்யூடும் அப்படியே ப்ரொஃபஷனலா மாறிடுச்சு. "எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்ட்டு யாஷ்ட ஊர் தலைவர் விசாரிக்க, "இயற்கை தான் எல்லாம், விவசாயம் தான் எல்லாம், சிட்டிலாம் பொல்யூட்டடா இருக்கு. அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு என்னெல்லாமோ சொல்றான்." ரோசி, சுந்தர், சுந்தரி 3 பேரும் அப்படி மாற மாற மூஞ்ச பாத்துக்கிறாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட ஏதோ தீமைய எதிர்த்து கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சண்ட போட போறேன்ல சொன்னா, அத்தோட ரோசி தங்கி இருக்கிற இடத்துல தான் யாஷும் தங்கணும்னு ஊர் தலைவர் சொல்ல, யாஷ் ஸ்மைல கண்ட்ரோல் பண்ண, "வேண்டாம்ப்பா, இவர் அங்க தள்ளி இருக்கிற அந்த மீச அங்கிள் வீட்ல தங்க வைக்கலாம்" அப்படின்னு சுந்தர் சொல்ல, யாஷ கொஞ்ச நேரமா இப்படி பார்த்துட்டு, "ஆமாப்பா" அப்படின்னு சுந்தரியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, 2 பேரும் பெரியவங்க கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பானு சொல்ல, "அம்மா, அப்பா, ஆல்ரெடி அங்க ரோசி அக்கா தங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அங்கிள் அங்க தங்குறது ஓகேவான்னு கேளுங்க" அப்படின்னு சுந்தர் ரோசிய மாட்டி விட, எல்லாரும் அப்படி ரோசி பக்கமா திரும்புறாங்க. "என்னம்மா ரோசி, உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? வேற வேற ரூம்ஸ்ல தான் இருப்பீங்க. ரூம்லயே பாத்ரூம் எல்லாமே இருக்குது. ஸோ எதையுமே ஷேர் பண்ண வேண்டியது வராது. சாப்பிடுறதுக்கு தான் ஒரே இடத்துக்கு வரணும். இல்ல உன் ரூம்லயே வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிற மாட்டாளா? அப்படின்ட்டு அந்த ஊர் தலைவரும் அவர் ஒய்ஃபும் அப்படியே ரோசிய பாக்க,
ரோசிக்கு யாஷ் மேல லைட்டா டவுட் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றா. உடனே யாஷும் எஸ் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மட்டும் கேக்குற மாதிரி சொல்லிக்கிறான். அத்தோட ரோசி கூட சேர்ந்து யாஷும் ரோசி தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு போறான். உள்ள போனதும் வெளியில இருந்து பார்க்க குட்டியா தெரிஞ்சது, உள்ள வந்து பார்த்தா இவ்ளோ பெருசா இருக்குது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்து யாஷ் பேசிட்டு இருக்க, சவுண்டு கேட்டதும் அந்த லேடி வந்துட்டியாமா ரோசி, சாப்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டுட்டே கிச்சன்ல இருந்து வெளியில வர யாஷ பாக்குறாங்க. இது யாரு அப்படின்னு அந்த லேடி கேட்க, நான் தான் யாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கிறான். அதனால ரோசி இப்படி யாஷும் இங்கதான் கொஞ்ச நாள் தங்க போறான் அது இதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றா. அத்தோட யாஷுக்கு அந்த லேடி அவன் ரூமை காமிக்கிறாங்க. திங்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு ரோசி கூட சாப்பிட உட்கார்றான். அந்த லேடியும் 2 பேருக்கும் சாப்பாடு போட்டு குடுக்குறாங்க. ஆனா ஃபார் சம் ரீசன் யாஷ் அமைதியாவே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தைங்க வந்து, "அக்கா வாங்க விளையாடுவோம்" அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட, "நானும் வரேன், என்னையும் உங்க குரூப்ல சேர்த்துக்கோங்கன்னு" யாஷும் கூடவே போறான். அங்க போனா அந்த குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவையும் புடிச்சு இருத்தி பாண்டி விளையாடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரோசி எனக்கு விளையாட தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல, யாஷு எனக்கும் விளையாட தெரியாது அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஊர் தலைவர் ஃபேமிலி மட்டும் விளையாடி காமிச்சு ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து விளையாட தொடங்குறாங்க. விளையாடிட்டே இருக்கும்போது யாஷு, வெனஸ்டே ஆனா இந்த ஊர் ஹீட் ஆகி அமானுஷ்யமா ஏதோ நடக்கும்லாம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு கேட்க, அதை கேட்டதும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் முகத்துலயும் ஒரு பதற்றம். இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம காமா, அமானுஷ்யம்லாம் இல்ல, ஆனா பூசாரி சொன்னனால நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துருங்க, அடுத்த நாள் காலையில 6-7 மணி வரைக்கும்லாம் வெளியில போகாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்றாரு. ரோசி ஏன்னு கேட்க, பூசாரி வெளியில போனா ஆபத்துன்னு சொன்னாருன்னும், இந்த ஊர்ல அந்த பூசாரி சொன்னதை அவங்க கரெக்டா கடைப்பிடிப்பாங்கன்னும், இவங்களும் இப்ப இந்த ஊர்ல இருக்கறனால அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச மாத்திட்டாங்க 2 பேரும். கொஞ்ச நேரத்துல ஊர் தலைவரும் அவரோட ஒய்ஃபும் வேற வேலைகள் எல்லாம் பார்க்க கிளம்பிட்டாங்க. யாஷும் ஏதோ வேலைன்னு கிளம்பிட்டான். ரோசி மட்டும் அந்த பசங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அவ தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு போறா. சாப்பாட ரூம்லயே கொண்டு போய் சாப்பிட்டுட்டு, அவ அம்மாட்ட கால் பண்ணி அந்த பசங்க பத்திலாம் பேசிட்டு தூங்கலான்னு பார்த்தா, ரோசிக்கு சுத்தமா தூக்கமே வரல. தலைக்குள்ள ஃபுல்லா அவ ரீட் பண்ண அந்த கமெண்ட், ஊர பத்தின அந்த கதை, ஊர் தலைவர் சொன்ன விஷயங்கள் அதுதான் ஓடிட்டே இருக்குது. இன்னைக்கு இந்த ஊர் தலைவர் பேசினதெல்லாம் பார்த்தா, அந்த கமெண்ட்ல போட்டிருந்ததெல்லாம் போன வெட்னஸ்டே நிஜமாவே நடந்த மாதிரி இருக்குது. அதனால ஹாலுக்கு போய் திறந்திருக்கிற ஒரு ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ரோசி அவ ரிசர்ச் பண்ண விஷயங்கள் எல்லாம் அவ லேப்டாப்பை ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண தொடங்குறா. அப்ப திடீர்னு யாஷ் பக்கத்துல நின்னுட்டு அவ லேப்டாப்ல இருந்ததெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறான். ரோசி இப்படி திரும்பி பார்க்க, இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு யாஷ் ரோசிட்ட கேட்க, ரோசி அவ ரீட் பண்ண அந்த கமெண்ட்டை பத்தியும் அந்த பழைய காலத்து கதை எப்படி இப்ப நிஜமா நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றா. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, இரு ஃபர்ஸ்ட் நீ இதெல்லாம் நம்புறியா? இந்த டாபிக்ல என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யாரையுமே நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. என் அம்மாக்கு பிடிக்காது. இந்த பேய்களை பத்தி பேசினாலே பேசிட்டு இருந்த 1-2 கிளாஸ்மேட்ஸும் என் கூட பேசுறதை நிறுத்திடுவாங்க அப்படின்னு ரோசி சொல்லிட்டே போக, என்ன ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு நீ இப்ப இவ்ளோ பேசுற அப்படின்னு யாஷ் சும்மா ஃபன்னா கேட்க, ரோசி பேசாம சோகமா மறுபடியும் அவ லேப்டாப்பை ஸ்க்ரோல் பண்ண தொடங்குறா. ஆனா எனக்கு இந்த டாபிக்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஒன்னும் உங்க அம்மா மாதிரியோ இல்ல கிளாஸ்மேட்ஸ் மாதிரியோ உன் கூட பேசுறதையும் நிறுத்த மாட்டேன். ஆஃப்டர் ஆல் நீ சொன்ன மாதிரி நான் நிறைய பேசுற ஒரு பர்சன் தான் அப்படின்னு யாஷ் பேசிட்டே இருக்க, சரி நீ என்ன வேலை தான் பாக்குற? எங்க கிட்ட வந்து ஏதோ பேய் ஓட்ட போறேன்னு சொன்ன, ஊர் தலைவர்கிட்ட அக்ரிகல்ச்சர்னா உயிருன்னு சொன்ன, சோ என்ன வேலை தான் பாக்குற அப்படின்னு ரோசி கேட்க, யாஷும் வெல் பேசிக்கலி ஐ எம் அ ரிச் காய் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலுக்கு வெளியில பார்க்க, ரிச் காய்னா வேலை பார்க்காம கையில காசு வந்துருமா? வெல் நீ உன் அப்பா காசை அப்படின்னு ரோசி பேசிட்டு இருக்க, யாஷ் அதை கேட்டு லைட்டா சேட் ஆகுறான். பட் பழையபடி சிரிச்சுட்டே, அதை விடு, நான் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயத்த சொல்றேன். உன்னை பொறுத்த வரைக்கும் கோஸ்ட் இல்ல பேயோட டெஃபினிஷன் என்னன்னு தெரியல. பட் இறந்து போன ஒரு ஹியூமனோட ஸ்பிரிட்டை நீ கோஸ்ட்னு கன்சிடர் பண்றனா, வெல் பேயின்னு ஒன்று நிஜமாவே இருக்குது. இன்ஃபேக்ட் உன் பக்கத்திலே இப்போ ஒருத்தன் மிதந்துட்டு இருக்கிறான். அவன் பேரு கோபி.
அப்படின்னு ரோசி பக்கத்துல கைய காமிச்சு யாஷ் சொல்ல, ரோசியும் திரும்பி பாக்குறா. அவ கண்ணுக்கு எதுவும் தெரியல. அவன் உனக்கு ஹாய் சொல்றான். அப்புறம் எங்க கூட இன்னொரு கோஸ்ட் டீம்மேட்டும் உண்டு. அவ பேரு லைலா. 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அப்படின்னு சிரிச்சு பேசிட்டு இருந்த யாஷோட மூஞ்சி சீரியஸா மாறுது. ரோசி ஆல்ரெடி என்ன கெட்ட கனவுலாம் வரப்போதோ இவன் சொல்றத கேட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறா. இப்ப சொல்லவே வேண்டாம். ஆனா இந்த வில்லேஜ்ல ஒரு பேய் இருக்குது. அது என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் அது நம்ம உலகத்துல இருக்க வேண்டிய ஒண்ணே இல்ல. அதனால தான் இந்த ஊர் மக்கள் யாருமே வெட்னஸ்டே ராத்திரி வெளியில போக மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த வாரம் வெட்னஸ்டே, நாளைக்கு ராத்திரி அந்த கெட்ட ஆத்மாவால அட்லீஸ்ட் ஒரு சாவாச்சும் விழும் இந்த ஊர்ல. அதுவும் அந்த கதையில போட்டிருந்த மாதிரியே உள்ள இருந்து சமைக்கப்பட்டு. அப்படின்னு யாஷ் சீரியஸா சொல்லி முடிக்க, ரோசிக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அவ பயத்தை வெளியில காட்டிக்காம, என்ன ஒளர்ற, அதெல்லாம் வெறும் அப்படின்னு ரோசி பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி, அது வெறும் கதை இல்ல, அதுதான் இங்க நடக்கிற உண்மை. அந்த கமெண்ட்ல சொல்லியிருந்த ஹீட்டு, அது இங்க இருக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட்டால தான் ஒவ்வொரு வெனஸ்டேவும் உருவாகுது. ஏன்னா யாஷ் பேசிட்டே போக ரோசி வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல லேப்டாப் எல்லாம் மூடி எடுத்துட்டு ரூம்ல போய் கதவை சாத்திட்டு தூங்க போயிட்டா. சரி தூங்கினாலாவது நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா இல்ல. திடீர்னு ரோசி அவ ரூம்ல இல்லாம வில்லேஜ்ல எங்கேயோ இருட்டுல நிக்கிறா. சுத்தி இருட்டுனா இருட்டு, அப்படி ஒரு இருட்டு. அது போதாதுன்னு சரியா அமைதியா வேற இருக்குது. அந்த ஊரே அவ்வளோ அமைதியா இருக்குது. அந்த கமெண்ட்ல சொல்லியிருந்த மாதிரியே அவ கால்ல கிடக்கிற செருப்பே உருகி போற அளவுக்கு ஹீட்டு. அதை தாங்க முடியாம ஓடி போய் ஒரு வீட்டோட திண்ணையில ஏறுறா ரோசி. அந்த திண்ணை ரோசி இவ்வளோ நேரம் நின்னுட்டு இருந்த தரை மாதிரி ஹீட்டாலாம் இல்ல. அந்த திண்ணையில ஒரு பக்கம் மட்டும் கட்டையா காம்பவுண்ட் மாதிரி இருக்குது. அவ என்ன பண்ணான்னு சுத்தி முத்தி இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அமைதிய ஒரு சத்தம் உடைக்குது. அதுவும் ஏதோ சத்தம் இல்ல. ரோசியோட உடம்பு ஃபுல்லா புல்லரிச்சு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு முடியும் எலும்பி நிக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு ஒப்பாரி. அந்த ஒப்பாரியோட ஓனர் வேற அவ இருக்கிற திசையை நோக்கி வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பயத்துல ரோசி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டா. கையும் ஓடல காலும் ஓடல. ஹீட்லயும் பயத்துலயும் தொண்டை வேற வறண்டு போச்சு. ஒழுங்கா மூச்சு விட முடியல. பிரெயின் வேற ஒழுங்கா வேலை பார்க்கல. என்ன பண்ணனே தெரியல அவளுக்கு. அந்த வீட்டோட கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறா. திறந்து உள்ள போயிரலான்னு பாக்குறா. ஆனா எதுவும் முடியல. இறங்கி வேற எங்கேயாவது போகலான்னு பார்த்தா ஒரு அடி கூட அவளால எடுத்து வைக்க முடியல. காலெல்லாம் நடுங்குது. என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு பக்கம் மட்டும் அந்த கட்டையா காம்பவுண்ட் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பக்கம் போய் உட்கார்ந்துட்டு வீட்டு முன்னால கிடந்த ஒரு முனைஞ்ச ஓலையை எடுத்து முன்னால வச்சுட்டு மூச்சு கூட விடாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அந்த ஓலையில இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா ரோசி பார்த்துட்டே இருக்கிறா. உடம்பு ஃபுல்லா சிவப்பா இருக்குது. இடுப்புல ஒரு கிழிஞ்சு தொங்குற சிகப்பு துணி. கண்ணு 2ம் கருப்புன்னா கருப்பு, அப்படி ஒரு கருப்பு. அப்படி ஒரு மனுஷன் மாதிரி ஏதோ ஒரு உருவம் அவள நோக்கி வந்துட்டு இருக்குது. அவ்ளோ நேரம் கேட்டுட்டு இருந்த ஒப்பாரி இப்ப சிரிப்பா கேக்குது. பயங்கரமா சிரிச்சுட்டே ஓடி வருது அந்த உருவம். திடீர்னு அது சிரிக்கிறத நிறுத்திடுச்சு. ஓடுறதையும் நிறுத்திடுச்சு. நின்ன இடத்துல நின்னே நல்லா கழுத்தெல்லாம் இப்படி முறுக்கிட்டு டக்குன்னு ரோசி பக்கம் இப்படி திரும்புது. பிள்ளைத்தனமா அவளை பார்த்து ஒரு சிரிப்பு வேற. அந்த உருவம் வேற அப்படி செவ செவன்னு சிவப்பா இருக்குதா. சிரிக்கும் போது பல்லு மட்டும் பளீச்சுன்னு வெள்ளையா தெரியுது. சிரிப்பை நிறுத்திட்டு நேரா ரோசியை நோக்கி ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வருது. அது கால் வைக்கிற இடம் எல்லாமே நிலம் உருகுற சவுண்டு கேக்குது. கிட்ட வந்துடுச்சு. ரோசி பயத்துல கண்ணு அப்படி இறுக்கி மூட உடம்பு ஃபுல்லா வேர்த்து ஊத்தி பயத்துல மூச்சு வாங்கிட்டே ரோசிய முழிக்கிறா. இன்னைக்கு ஃபுல்லா கேட்ட விஷயங்களாலயா என்னன்னு தெரியல, பட் இப்படி ஒரு கனவு வந்திருக்குது. நிஜமாவே அந்த ஹீட்டை அனுபவிச்ச மாதிரி மேலெல்லாம் வேர்த்து ஊத்தி இருக்குது. சுத்தி தண்ணிய தேடினா பக்கத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. ரோசிக்கு கையும் ஓடல காலும் ஓடல, மேலெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. மூளை அப்படியே பிளாங்கா இருக்குது. அப்ப டமால்னு கதவை திறந்துட்டு யாஷ் கையில தண்ணியோட உள்ள வர்றான். கோவத்துல கதவை சாத்தின ரோசி அதை லாக் பண்ண மறந்துட்டா. அதை வாங்கி ரோசி ஒரு கல்ப்ல குடிச்சிட்டா. ரோசி மூச்சு வாங்கிட்டே இருக்க யாஷ் பக்கத்துல நின்னுட்டு பொறுமையா மூச்சை இழுத்து விட சொல்லிட்டு இருக்கிறான். கொஞ்சம் பயம்லாம் போய் மைண்டு கிளியர் ஆக தொடங்கும் போது தான் ரோசிக்கு தோணுது, இவனுக்கு எப்படி நம்மளுக்கு தண்ணி வேணும்னு தெரியும் அப்படின்னு. எனக்கு தண்ணி வேணும்னு உனக்கு எப்படி தெரியும்
அப்படின்னு ரோசி யாஷ்ட கேட்க, லைலா தான் சொன்னா அப்படின்னு யாஷ் அசால்ட்டா பதில் சொல்ல, ரோசி சுத்தி முத்தி பாக்குறா. ஆனா அவ கண்ணுக்குலாம் எந்த லைலாவும் தெரியல. லைலா யாரு அப்படின்னு ரோசி கேட்க, ஏன் கோஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கு முன்னாடி மறந்துட்டியா அப்படின்னு யாஷ் பதிலுக்கு கேக்குறான். ரோசிக்கு தலையெல்லாம் சுத்துது. அத பார்த்த யாஷ் ரோசிய ஹால்ல இருக்கிற அந்த ஜன்னல் கிட்ட கூட்டிட்டு போறான். கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அங்க போய் 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அப்ப யாஷ், இப்படி பயந்து மூச்சு கூட விட முடியாம வேர்த்து விறுவிறுத்து எழும்புற அளவுக்கு உன் கனவுல அப்படி என்னதான் பார்த்த அப்படின்னு கேட்க, ரோசியும் ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு கனவுல பார்த்தது, கேட்டது, ஃபீல் பண்ணது எல்லாத்தையும் ஒரு டீட்டெயில் விடாம அப்படியே கிளியரா சொல்றா. அவ அம்மாவா இருந்திருந்தா, இதுக்கு தான் பேய் பேய்ன்னு சுத்தாதன்னு சொன்னேன் அப்படின்னு திட்டிருப்பாங்க. ஆனா யாஷ் ரோசி என்ன சொன்னாலும் அத பொறுமையா நின்னு கேக்குறான். இதுவரைக்கும் இப்படி அவகிட்ட யாருமே நடந்துக்கிட்டது இல்ல. அதனால ரோசிக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. அவ கனவ பத்தி சொல்லிட்டு இருக்கும்போதே, இரு அப்படின்னு யாஷ் சொல்ல, ரோசியும் யோசிக்கிறா. அதான பார்த்தேன். இவனுக்கும் எல்லார மாதிரியும் தான் இருக்கும். இஷ்டம் இல்லாம தான் இவ்ளோ நேரம் வேற வழியே இல்லாம கேட்டிருப்பான் அப்படின்னு. ஆனா யாஷ், உனக்கு பேய் பயம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்க, ரோசியும் பயம்னு இல்ல, எனக்கு பேய் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, யாஷும் நல்லதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு பக்கத்துல யாரையோ பார்த்து தலைய வேற ஆட்டிக்கிட்டு ரோசிய ஒரு டீட்டெயில் விடாம கனவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றான். ரோசியும் கனவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றா. அப்படியே அடுத்த நாள் காலையில வெனஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரோசியோட கனவுல வந்து அந்த வீட்டை தேடி யாஷ் அப்புறமா ரோசி 2 பேரும் கிளம்புறாங்க. எப்பவும் போல ஊர் தலைவரோட குழந்தைங்களும் ரோசி கூடவே போறாங்க. யாஷ் அப்பப்ப தனியா பேசிட்டே முன்னால நடந்து போயிட்டே இருக்கிறான். ரோசி அந்த பசங்க கிட்ட, ஏன் உங்களுக்கு இந்த யாஷ பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்க, அவன் கூட வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு பையன் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட உங்க வயசு தான் இருக்கும் அப்படின்னு முன்னால பார்த்துட்டு அந்த பையன் சொல்ல, திடீர்னு சுந்தரி ரோசிய குனிய சொல்றா. என்னன்னு பார்த்தா காதுக்குள்ள, அந்த பொண்ணு உங்களையே பார்த்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. ரோசி ரோசியும் ஷாக் ஆகி எங்க யாரு அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாக்குறா. ஆனா அவ கண்ணுக்கு எதுவுமே தெரியல. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா பேய் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. யாஷால பேய்களை பார்க்க முடியும்னா இவங்களாலையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது தானே. அப்புறம் யாஷும் அவன் கூட கோபி லைலான்னு 2 கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா தான் சொன்னான். இந்த குழந்தைங்களும் அப்படிதான் சொல்றாங்க. அதனால ரோசியும் பேய் இருக்குது அப்படின்ட்டு நம்ப தொடங்குறா. சரி, அவன் கூட அவங்க 2 பேரும் இருக்கிறனாலே உங்களுக்கு அவன பிடிக்கல? அப்படின்னு ரோசி அந்த குழந்தைங்க கிட்ட கேட்க, அதுவா, அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற பையன் இருக்கிறானே, எல்லாரையும் கலாய்ச்சிட்டே இருக்கிறான். யாஷும் அத கேட்டு சரிதான் அப்படிங்கிற மாரி தலைய ஆட்டுறான். இல்ல கூட சேர்ந்து சிரிக்கிறான். அப்படின்னு சுந்தர் கம்ப்ளைண்ட் பண்ண, ஆனா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிற அக்கா நல்லவங்க தான் போல. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அப்படின்னு சிரிச்சுட்டே சுந்தரி சொல்றா. எல்லாம் கேட்ட ரோசி, நீங்க எப்பத்துல இருந்து இப்படியெல்லாம் பேய்களெல்லாம் பார்க்குறீங்க? அப்புறம் உங்களுக்கு பேய்னா பயம்லாம் இல்லையாடா? அப்படின்னு கேட்க, ஐயோ அக்கா, பேய்னா பயப்பட ஒண்ணுமே இல்ல. அவங்க பார்க்க நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. என்ன உயிரோட இல்ல, அவ்வளோதான். அப்படின்னு சுந்தர் பெரிய மனுஷன் மாரி பேச, ஆமா, நாங்க எப்பவுமே அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படின்னு சுந்தரி சந்தோஷமா சொல்ல, அது மட்டும் இல்ல அப்படின்னு சுந்தர் பேசத் தொடங்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி சுந்தரி, எங்க தாத்தா பாட்டி எல்லாரும் எங்கள அப்படிதான் வந்து பார்க்க வருவாங்க தெரியுமா? அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றா. ரோசியும் சிரிச்சுட்டே அவ கண்ணத்த கிள்ள, யாஷ் வந்துட்டு, இங்க எனக்கு மட்டும் தான் பொறுப்பு இருக்குதா என்ன? உன் கனவுல பார்த்த அந்த வீட்டை இருட்டுறதுக்குள்ள கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க, எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கலாம் சாதாரண மனுஷங்க. நீதான்ப்பா ரிச் கோஸ்ட் ஹண்டர் அப்படின்னு ரோசி சிரிச்சுட்டே சொல்ல, யாஷுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவன் ஏதோ சொல்ல வாய் எடுக்கவும் சுந்தர், அக்கா கேளுங்கக்கா அப்படின்னு ரோசிட்ட சொல்ல, என்ன கேட்கணும் அப்படின்னு யாஷ் கேட்க, அதுவா, அந்த கோபிக்கு என்ன பிரச்சனையா? எப்பவும் என்னையும் இந்த பசங்களையும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறானா? நீயும் அதை கேட்டு சிரிக்கிறியா, தலைய ஆட்டுறியா? நீங்க ஃபன் பண்றதுக்கா எங்க அப்பா அம்மா எங்களை பெத்து வளர்த்து விட்டுருக்குறாங்க?
அப்படின்னு ரோசி சும்மா ஃபன்னா முறைச்சிட்டு கேட்க, இந்த பசங்களும் அதானே அப்படிங்கிற மாதிரி ரோசி பக்கத்துல வந்து நின்னுட்டு சொல்ல, யாஷுக்கு ஒரு நிமிஷம் அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. பக்கத்துல நின்னுட்டு லைலா, இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்னு கேளு யாஷ் அப்படின்னு சொல்லியிருப்பா போல. அத கேட்ட சுந்தரி, அக்கா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அந்த அங்கிள் பக்கத்துல நிக்கிற அக்கா கேக்குறாங்க. அப்படின்னு சொல்ல யாஷ் ஷாக்ல கண்ண உருட்டுறான். பக்கத்துல நிக்கிற கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் அதே ரியாக்ஷன்ல தான் நிக்கிறாங்க. அத பார்த்து சுந்தரும் சுந்தரியும் சிரிக்கிறாங்க. அத்தோட அந்த குழந்தைங்களால பேய்கள பார்க்க முடியும்லாம் எல்லாம் யாஷ்ட்ட ரோசி சொல்ல, அந்த பசங்களும் கிட்ட நின்னு ஆமா, ஆமான்னு சொல்றாங்க. எல்லாம் கேட்டு முடிச்ச யாஷு, ரோசிய அக்கான்னு கூப்பிடுறீங்க. அந்த பொண்ணு லைலாவ கூட அக்கான்னு கூப்பிடுறீங்க. எனக்கும் அந்த ஏஜ் ரேஞ்ச் தானடா இருக்கும். ஏன்டா நான் மட்டும் அங்கிளு? அப்படின்னு சுந்தர் அப்புறம் சுந்தரிட்ட கேட்க, நீ மட்டும் இல்ல. அதோ அண்ணா உன் பின்னால நிக்கிறானே அவனும் அங்கிள் தான். அப்படின்னு சுந்தரி கோவமா யாஷையும் கோபியையும் பார்த்து சொல்ல, ரோசி விழுந்து விழுந்து சிரிக்கிறா. பரவால்ல கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்குது. ஆனா ஏன்? அப்படின்னு யாஷ் மறுபடியும் கேட்க, நீங்க 2 பேரும் அங்கிள்ஸ் மாதிரி எங்கள கலாய்ச்சுட்டே இருக்கிறனாலயா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ரோசி மறுபடியும் சிரிக்கிறா. ஆமா அப்படின்னு 2 பசங்களும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. அத்தோட ரோசி கனவுல பார்த்த அந்த வீட்ட பத்தி இந்த பசங்க கிட்ட சொல்ல, அவங்களுக்கு அது எந்த வீடுன்னு உடனே தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டுக்கு போய் பார்க்கவும் செய்றாங்க. ஆனா, இவங்க எல்லாரும் இப்ப அங்க எதுக்கு போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அந்த வீடு வேற ரொம்ப நாளா காலியா தான் இருக்குதாம். அப்புறம் அன்னைக்கு ராத்திரி யாஷ் சொன்ன மாதிரியே அந்த ஊர்ல ஒரு சாவு விழுந்துச்சு. அந்த கதையில போட்டிருந்த மாதிரியே உள்ள இருந்து சமைக்கப்பட்டு. ரோசி அவளோட 3rd பாட்காஸ்ட இங்க தான் முடிச்சா. ஸோ உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. 3rd எபிசோட் ஆஃப் ரோசிஸ் பாட்காஸ்ட் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.